வணக்கம் ரவி. நாளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பார்த்தோம்னா வேலூர் அடுத்த பள்ளிகொண்டா அகரஞ்சேரி பகுதியில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நடைபெறுகின்றன. அதாவது இந்த கூட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வேலூர் காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது 20 நிபந்தனைகள் உள்ளடங்கிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே உரிய அனுமதியானது காவல்துறை சார்பில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலும் ஏற்கனவே வெளியாகின்றது. அதைத் தொடர்ந்து வேலூர் தாவேகா நிர்வாகிகளும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்பவாறு அனைத்து அதாவது அடிப்படை வசதிகளும் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த கூட்டத்தில் பங்கு பெறும் இடத்தில் மேற்கூரைகள் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் நாற்காலிகள் போடும் பணியானதும் தொடர்ந்து இந்த பகுதியில் நடைபெற்று வருகின்றன. மேலும் இங்க வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு அடிப்படை வசதிகள் இருக்கும் பட்சத்தில் அதாவது என்னென்ன பார்த்தோம்னால் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதி, அதாவது மருத்துவர்கள், செவிலியர்கள் இந்த பகுதியில் அதிக அளவில் இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய நிபந்தனையும் கொடுக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வசதியும் இந்த பகுதியில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த பகுதியில் வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் இந்த பகுதியில் இருந்தால் மட்டுமே அந்த அனுமதியானது காவல்துறை சார்பில் வழங்கப்படும் என்ற ஒரு நிபந்தனையானது ஏற்கனவே நிர்வாகிகளிடம் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது அதாவது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னால் அந்த மேற்கூரை அமைக்கும் பணியானது பாதியாகவே நடந்து முடிந்திருக்கின்றன. மீதம் அந்த இருக்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த அகரஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தை சுற்றி, அதாவது அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த மைதானத்தை சுற்றி பார்த்தாமல் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது தகுடு சீட்டுகள் மூலம் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 4-5 வழிகள் மட்டுமே வைத்திருக்கின்றனர். இந்த வழிகள் மட்டுமே நிர்வாகிகள் உள்ளே வர வேண்டும். இது போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிக்கு இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்ள வந்தபோது பார்த்தோம்னால் எல்லா பகுதிக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சில பகுதிகளில் பார்த்தோம்னால் அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு செயல்பாடுகள் இல்லாத காரணத்தால் இந்த பகுதியில் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவாறு எந்த பணியும் இல்லை. ஆகவே இந்த பணிகளை வேறு மாதிரி மேற்கொள்ள வேண்டும். அதாவது குறிப்பிட்ட வழித்தடத்தை மூடிவிட்டு குறிப்பிட்ட வழித்தடத்தை திறக்க வேண்டும். சில அறிவுறுத்தலை காவல் கண்காணிப்பாளர் நிர்வாகிகளுக்கு தெரிவித்தார். அவர்களும் உடனடியாக மாற்றி விடுகிறேன் என்று தெரிவித்தனர். மேலும் அந்த மேற்கூரை அமைக்கும் பணியானது முழுமையாக முடிவடையாத காரணத்தால் இந்த அனுமதியானது இன்னும் வழங்கப்படவில்லை என்று தகவலானது வெளியாகின. இதைத் தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளரிடம் நாம் கேட்டபோது நாங்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பணி முழுமை அடையவில்லை. இந்த பணி முழுமை அடைந்த பிறகுதான், அதாவது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தில் அந்த மேற்கூரை அமைக்கும் பணி முழுமை அடைந்தால் மட்டுமே நான் மீண்டும் இந்த பகுதியில் காவல்துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்படும். அந்த ஆய்வுக்கு பிறகு இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு, அதாவது தாவேகா சார்பில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுவதற்கான அனுமதி அதிகாரப்பூர்வமாக காவல்துறை சார்பில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலை மாவட்ட கண்காணிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளிவரும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் நிர்வாகிகளும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ரவி.